ஜம்மு காஷ்மீரில் இரண்டாம் கட்டமாக 26 தொகுதிகளில் வாக்குப்பதிவு தொடங்கியது. பலத்த பாதுகாப்புடன் வரிசையில் நின்று வாக்களிக்கும் மக்கள். பரபரப்பான சூழலில் கர்நாடகாவில் இன்று அவசர அமைச்சரவை கூட்டம். முடா வழக்கில் முதலமைச்சர் சித்தராமையாவை விசாரிக்க தடையில்லை என நீதிமன்றம் கோரிய நிலையில் அவசர ஆலோசனை. சென்னை விமான நிலையத்தில் இருந்து துபாய் புறப்படவிருந்த விமானத்தில் புகை வெளியேறியதால் பரபரப்பு. என்ஜின் பகுதியில் ஏற்பட்ட பாதிப்பை சரி செய்து சோதனைக்கு பின்னர் துபாய் புறப்பட்டுச் சென்றது விமானம். உதகை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் நீர்ப்பனி. செடிகள் மற்றும் புல்வெளிகளில் முத்துக்கள் பதித்தது போல் நீர்ப்பனி பொழிவு. சின்னசேலம் அருகே உயர்மின் அழுத்தத்தால் 200 வீடுகளில் மின்சாரம் துண்டிப்பு. டிவி, பிரிட்ஜ் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட மின்சாதன பொருட்கள் வெடித்து நாசம். காற்றழுத்த தாழ்வு பகுதியால் தமிழகத்தில் ஒரு சில பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு. குமரி, மன்னார் வளைகுடா, தென் தமிழக கடலோர பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தல். மகாவிஷ்ணு விவகாரத்தில் பணியிட மாற்றம் செய்யப்பட்ட 2 தலைமை ஆசிரியர்களும் மீண்டும் சென்னைக்கு மாற்றம். 2 தலைமை ஆசிரியர்களும் புதிய பணியிடங்களுக்கு செல்லாத நிலையில் பள்ளிக் கல்வித்துறை உத்தரவு. பங்குச்சந்தையில் 3 ஆண்டுகளில் சிறு முதலீட்டாளர்கள் 1.8 லட்சம் கோடியை இழந்துள்ளனர். லாபம் பார்த்த பெரும் புள்ளிகளின் பெயர்களை வெளியிட செபிக்கு ராகுல் காந்தி வலியுறுத்தல். தமிழகத்திற்கான நிதியை கேட்டு பெற நாளை டெல்லி செல்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். பிரதமர் மோடியை நேரில் சந்தித்து தமிழக திட்டங்களுக்கான நிதியை விடுவிக்க வலியுறுத்த முடிவு. ரயில் விபத்துகளை தடுக்க கவாச் தானியங்கி ரயில் பாதுகாப்பு அமைப்பு. கவாச் பொருத்தப்பட்ட ரயிலில் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பயணம். ரயில்கள் தரம் புரண்டதில் இந்திய ரயில்வே உலக சாதனை படைத்துள்ளது. மக்களின் பாதுகாப்பு ஆபத்தில் உள்ளதாக முதலமைச்சர் மம்தா பானர்ஜி விமர்சனம். மறைந்த பேராயர் இஸ்ரா சர்க்குணத்திற்கு சகோதரர் மோகன் சி லாசரஸ், டாக்டர் ஐசக் லிவிங்ஸ்டோன் அஞ்சலி. பேராயர் இஸ்ரா சர்க்குணத்தின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி குடும்பத்தினருக்கு ஆறுதல். இலங்கை நாடாளுமன்றத்தை கலைத்து அதிபர் அனுரகுமார திசாநாயக்க உத்தரவு. இலங்கை நாடாளுமன்ற புதிய தேர்தல் நவம்பர் 14ஆம் தேதி நடைபெறும் என அறிவிப்பு.